இடி, ஐடி, சிபிஐயை கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பவர்கள் அறிவாலயத்தில் இருக்கலாம் என்றும் கோமாவில் இருந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லாத மந்திரியாக நிலைக்கச் செய்ய கூட்டணி சேவகம் செய்வதற்கு நாங்கள் என்ன திமுகவா என்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் சென்னை தீநகர் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் அரசை துறை வாரியாக தோல் உரித்ததுடன் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு ஸ்டாலின் பதறிப்போய் இருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருந்தார் என்றும், அவர் பேசியதை மெய்ப்பிக்கும் வகையில் அறிவாலய வாயிற்காவலர் RS பாரதி பேட்டியாக புலம்பி தள்ளி இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சாதனை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அறிவாலய மேல்மாடியில் ரெய்டு நடந்தபோது தொடை நடுங்கி காங்கிரஸ் கால்களை பிடித்து கெஞ்சி கூட்டணி வைத்த ஒன்றுதானே என கிண்டல் அடித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி என்ன சாதித்தது என கேட்பவர்கள் கொஞ்சமாவது செய்திகளை படிக்க வேண்டும் என்றும், புரட்சி தமிழர் மத்திய உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாலேயே நீண்ட நாட்களாக தமிழகத்திற்கு வராமல் இருந்த 100 நாள் வேலை திட்டத் தொகை 2999 கோடி ரூபாய் வந்துள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அறிவாலய வாசலில் கேட் கீப்பராக இருக்கும் RS பாரதி முரசொலி தவிர எதையுமே படிப்பதில்லையா என்றும் காட்டமாக கேட்டுள்ளார். அத்துடன் இடி, ஐடி, சிபிஐ என மத்திய அரசின் அமைப்புகளை கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அறிவாலயத்தில் இருக்கலாம் என்றும், புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் அப்படி யாரும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதிமுக அடலேறுகள் சோதனைகள் யாவையும் சாதனைகளாக மாற்ற வல்லவர்கள் என்பதும் அதற்கு முதற் சாட்சி எதிர்க்கட்சி தலைவரே என்றும் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். மேலும் RS பாரதி தொடர்ந்த பொய் வழக்கை அவர் எப்படி தவிடு பொடியாக்கினார் என்பது மற்றவர்களை விட RS பாரதிக்கு மிக நன்றாக தெரியும் என கூறியுள்ளதுடன், உடைப்பட்டது RS பாரதியின் மூக்குதானே என வினவியுள்ளார். அத்துடன் எங்களுக்கு கூட்டணி வைக்க தனிப்பட்ட தேவை என்று என்ன இருக்கிறதென்றும், நாங்கள் என்ன திமுகவா, கோமாவில் இருந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லாமல் மந்திரியாக நிலைக்க செய்ய கூட்டணி சேவகம் செய்வதற்கு என்றும் காட்டமாக கேட்டுள்ளார். எங்கள் பொதுச் செயலாளர் எடுத்த கூட்டணி முடிவு என்பது தமிழ்நாட்டு நலனுக்கான முடிவு என்றும், தமிழ்நாட்டை காப்பாற்ற தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்தும் அதிமுகவின் முயற்சிகளால் வந்து சேரும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெளிவுபடுத்தியுள்ளார். அரசியலில் தனது அத்தியாயமே முடிந்துவிட்டது என தெரியாமல் இன்னும் ஒரு குடும்பத்திற்கு கால் அமுக்கிக் கொண்டு உள்ளே போடுவதை வெளியே கவ்விக்கொண்டு வந்து அறிக்கையாக கக்கும் கொத்தடிமையான RS பாரதி அதிமுகவின் அரசியல் அத்தியாயம் பற்றி பேசுவது வேடிக்கையின் உச்சம் என்றும் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆதிக்கம் செலுத்தும் வாரிசு மன்னராட்சி நடத்தும் திமுகவின் அரசியல் அத்தியாயத்தை மக்கள் ஒழித்து கட்டி வெற்றி விளம்பர ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டி வீட்டிற்கு அனுப்புவது நிச்சயம் என்றும் அந்த அறிக்கையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.